ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 30/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி, ரேவதி பின் அசுவினி நட்சத்திரம், அமிர்த யோகம் பின் சித்த யோகம் கூடிய நாள். சூளமேற்கு வடமேற்கு, நாளைக்கு 12, பரிகாரம் வெள்ளம். நம்ம வார ராசி பலன் ரெகுலராக சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் ஆன்மீக சிறப்புகள் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வர்றதுனால முருகனை வழிபட சிறப்புகள் கூடி வரும். புதன்கிழமை பிரதோஷம் இருக்குது. மாலை 4 to 6 பிரதோஷ வேளையில் தினம் பிரதோஷம் இருக்கும். திரையோதசி கூடிய பிரதோஷம், அதில் தேய்பிறை நந்திக்கும், வளர்வரை பிரம்மாவுக்கு. தேய்பிறை சிறப்புக்குரிய பிரதோஷம். இதில் விரதம் இருந்து கலந்துட்டால் சகல தோஷங்களும் அகலமுங்கிறது ஐதீகம். வெள்ளிக்கிழமை அமாவாசை இருக்குது. அமாவாசையில் திதி தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு. நிறைய பேர் பௌர்ணமியில் வழிபடுறாங்க. பௌர்ணமி நமக்கு ஆற்றலை கொடுக்கும், வசதி வாய்ப்புகளை கொடுக்கும், திடமான மனதை கொடுக்கும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும்னா அது அமாவாசையில் குலதெய்வத்தை வழிபடணும். அந்த வகையில் அமாவாசை குலதெய்வத்தை வழிபடுங்க. வழிபட முடியாதவங்க அருகில் உள்ள சிவன் ஆலயங்களில் வழிபட்டாலும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். ஏழைகளுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். விரதம் இருந்து பிறருக்கு உணவளிக்கலாம். இந்த வார கிரக நிலையை பார்க்கும்போது சூரியன் மிதுன சமம், சந்திரன் மேச சமம், செவ்வாய் மேச ஆட்சி, புதன் கடக பகை, குரு ரிஷபத்தில் பகை, சுக்கிரன் மிதுனத்தில் நட்பு. ஆனி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சனி கும்பத்தில் ஆட்சி, ஆனால் வக்ரமாக இருக்குது. இப்போ ஆனி 15 வக்ரமாகி ஐப்பசி 29 வரைக்கும் வக்ரத்தில் தான் இருக்குது. ராகு மீனத்தில் நட்பு, கேது கன்னியில் நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இந்த வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி சந்திரன் அஷ்டமத்துக்கு எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் இருக்குன்னா, கன்னிக்கு ஞாயிறு திங்களும், துலாத்துக்கு செவ்வாய் புதன் வியாழன் பகல் பொழுதும், விருச்சிகத்துக்கு வியாழன் இரவு வெள்ளி சனியும், சனி பகல் பொழுதும் இருக்கக்கூடிய சந்திராசிரம நிலைகள். இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அது ஒரு விதமான மனம் சலனமாக காணப்படும். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க சந்திராஷ்டமத்தில் கூட எனக்கு நல்லா இருக்குங்க சார் அப்படின்னு. அது சில பேருக்கு நமக்கு சந்திரன் யோகராக இருந்ததுன்னா ஜாதகத்தில் பெரிய கெடுதல் நடக்காது. இருந்தாலும் பெரும்பான்மையான அனுபவ ரீதியான கருத்து, சந்திராஷ்டமத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. சுபகாரியங்கள், புதிய தொடக்கங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடாது. குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்திராஷ்டம், அவங்க தம்பிக்கு தங்கச்சிக்கு சந்திராஷ்டம் இருக்குன்னா முடியாது. அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நல்லதுங்கிறது தான் கருத்து. எல்லாருக்கும் பார்த்தோம்னா நாளே கிடைக்காது. இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட இந்த சேனலை நீங்கள் முழுமையாக இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். அது தவிர முருகனுடைய பாடல்கள், மற்ற தெய்வங்களுடைய டிவோஷனல் சாங்ஸு 13 இந்த நம்ம அது இருக்குது. அன்னூர் கேர் வெளிச்சாமி சாங்ஸ்ன்னு போனீங்கன்னு இருக்கும், கேட்கலாம், கேட்டு பலன் பெறலாம். இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி, அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குன்னா, சனி வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதாகத்தான் பலன். குரு 2ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்குது. சுக்கிரனுடைய போக்கு, புதனுடைய போக்கு இதெல்லாம் பரவாயில்ல. செவ்வாய் ஜென்மத்திலேயே பலம் பெற்றிருக்கு. அது சாதகமான காலமாக தான் எடுத்துக்கணும். ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இருக்குது. இது பலவீனம்னு சொல்லக்கூடிய காலம் அல்ல, பலம்னு சொல்லக்கூடிய காலம். இந்த சமயத்தில் திசையும் புத்தியும் அந்தரமும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கை தரம் மாறும். அவங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்களாம்மா,
அவர் கார் எடுத்துட்டாரு, அவர் வீடு கட்டிட்டாரு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க குழந்தையெல்லாம் வந்து கிடச்சிருச்சு, அவங்க வெளிநாடு போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிருச்சு, அதில் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், விருது கிடச்சிருச்சு, அவங்க விரும்பிய காலேஜ் கிடச்சிருச்சு, நல்ல மதிப்பெண் வாங்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கை மதிப்புமிக்கதாக இருக்கும். ஒரு திருப்திப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் எவ்வளோ வந்தாலும் திருப்திப்படாதவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரமும் இருக்கும். சந்திரன் வந்து இந்த வாரத்தில் அஷ்டமத்துக்கு எதுவும் போக மாட்டார். உங்களுக்கு ஜென்மம் 2, 3 தான். சந்திரனும் நல்லாயிருக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அவங்களுக்கு விநாயகர். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்குது. புதன் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. செவ்வாய் 7 குடையவன் 12 இருக்குது. இணைக்காக செலவு பண்ணுவீங்க, இணையால் செலவு இருக்கும். சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கண்ணாடி போடுறது, கண் லேசர் பண்ணுறது, அறுவை சிகிச்சைகள் பண்ணுறது, இதுக்கான முயற்சி, அதுக்கான செக்கப்புக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்கும். கொஞ்சம் கடன் வாங்குவீங்க. நகைகளை கொஞ்சம் அடமானம் வைக்கிற மாதிரி வரும். உபயோக காரியத்துக்காகத்தான். தண்ட செலவு கிடையாது. பதவி தேடி வரும். புதிய முயற்சி இருக்கும். அடுத்த வருஷம் இன்கம் வருதுன்னா இந்த வருஷம் அதுக்கான முயற்சி, அதுக்கான ஆயத்த முயற்சிகள் இருப்பீங்க. வெளியூர் பிரயாணம் இருக்குது. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா சனி வக்ரத்தில் 9க்குரிய பலன் கொடுக்குறார். அதனால் வெளியூரெல்லாம் நீங்கள் வந்து இந்த கோவில்களுக்கு போகிறதுக்காக திட்டமிடுவீங்க. காசி, கைலாயம், இப்படி ரொம்ப தூர பயணங்கள் வந்து ஒரு சுற்றுலான ஆன்மீக சுற்றுலாவுக்காக தயாராவீங்க. அதுக்கான திட்டமிடுதலில் இந்த வாரம் இருக்கும். சந்திரன் நல்ல இடத்துல இருந்தாலும் இன்றும் நாளையும், அதாவது ஞாயிறு திங்கள் கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்கும். இளைய சகோதர வழியோடு சில முரண்பாடு வந்து நீங்கும். கலை ஆர்வம் அதிகரிக்கும். கலை துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நடனம், நாட்டியம், மாடலிங் கொஞ்சம் செலவுகள் பண்ணுவீங்க. திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பண வராட்டியும் திடீர்னு பிரபலமாவீங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு பகைப்பட்டு போயிருக்கு. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லவங்களை கெட்டவங்களாக புரிஞ்சுக்கிறது, கெட்டவங்கள நல்லவங்களாக புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கும். இப்படி தான் உலகம் போயிட்டுருக்கு. ரொம்ப 100% ஆர்கானிக்கை வந்து அது ரொம்ப மோசங்கன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான கலப்படம், இதுதான் பெஸ்ட்டுன்னு அங்கே விளம்பரம் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகம் போகிற போக்கு ரொம்ப மோசம். இந்த மாதிரியே போச்சுன்னா வந்து மனிதம் இருக்காது. அந்த காலத்துலலாம் பெரியவங்களுக்கு மதிப்பு இருந்தது. அந்த அந்த உரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி யார் கூட எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. அதனால் 2ல் பகை பெற்றுக்கிறதுனால அந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் மென்மையான போக்கு அவசியம் இந்த வாரம். அதோட செவ்வாய் 11 இருக்குது. பூமினால் நன்மை இருக்குது. விரைய கரைய நன்மை. பணப்பற்றாக்குறை இருக்கும். அது ஒரு சீட் எடுக்கிறதா இல்லை கடன் வாங்கிறது, இந்த மாதிரி வேலை, பேங்க் லோன் வாங்குறது, இந்த மாதிரி இருக்கும். வெளி இடத்துல வாங்குறது, இந்த மாதிரி. அதில் ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். அதாவது தொழில் வகையில் வருமானம் கொஞ்சம் குறைஞ்சாலும் ஒரு விரைய நன்மைகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணம் ஏற்படும். குழந்தைகளுக்குன்னு சுப செலவு இருக்குது. உங்களுக்கு அவங்கள சார்ந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எஜுகேஷன் செலவு, ஒரு மேரேஜ் செலவு, அந்த மாதிரி ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கான செலவு, அந்த மாதிரி முயற்சி இருக்கும். அரசியலில் கொஞ்சம் உங்களுடைய முன்னெடுப்பு கொஞ்சம் வேகம் எடுக்கும். திடீர்னு பிரபலம் ஆவீங்க. கடந்த காலத்தில் 2020, 2021 வந்து பலவீனங்களை சந்தித்தவங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றவங்களுடைய பார்வை பெறும். அரசியல்வாதினா உங்கள் தலைமை உங்களை வந்து கண்காணிக்கும், உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யும். ஆக உங்களுடைய செயல் வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம்.
எடுக்கும் முயற்சி, கூடுதல் முயற்சியால் கூடுதல் நற்பலன் கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்தில் எதுவும் இருக்காது. 10, 11, 12 அப்படி வரும். அது பரவாயில்ல. சனி அஷ்டமத்தில் இருக்கிறதா பலவீனம். குரு நல்ல இடத்துல இருக்குது. 11 குரு. சுபகாரிய நிகழ்வுகள், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, குழந்தைகளுக்கான எஜுகேஷன் செலவு இப்படி இருக்கும். ஆனால் அரசியல் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்காது. எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. ஏன்னா அஷ்டம சனின்னா இருக்கிற பதவி போகிறது, புதுசாக பதவி கிடைக்கிறது கடினம். அப்படி ஏதாவது கிடைச்சிருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய செலவுகள் கொடுக்கும். எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ணி தான் ஒன்று அடையிற வேண்டியதாக இருக்கும். ஒரு சில பேர் செலவெல்லாம் பண்ணது நீங்கள் அதிக செலவு. ஒருத்தர் அந்த இடம் அந்த விலைக்கு வாங்கிட்டாங்க, அடுத்த மாதமே நம்ம இவ்வளோ விலை கொடுக்க வேண்டியதுக்கு இது ஏமாந்துட்டுமே முதல்ல வாங்கியிருக்கோம்னு நினைப்போம். லைஃப் லாங் இப்படியே தான் நினச்சிட்டு இருப்போம். அவசிய தேவைகளுக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா வாழ்ந்துக்குங்க. ஒரு இடம் 2 இடம்னு அப்படி சம்பாரிச்சு எடுத்து மட்டுமே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5ஆவது இடம் 6ஆவது இடம் வாங்கும்போது சாப்பிட முடியாது, வயசாயிரும். அதுவும் வேணும், நம்ம வாழவும் செய்யணும். ஆக சம்பாரிங்க, அதுக்காக சம்பாரிச்சிட்டே இருக்காதீங்க. செலவு பண்ணுங்க, அதுக்காக செலவு பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அந்த தேவைகளை அறிந்து செலவு செய்து பிறருக்கு இடையூறு இல்லாமல் சம்பாதிச்சு வாழ்கிற வாழ்க்கைக்கு இறைவனுடைய துணை கிடைக்கும். உங்களுக்கு இந்த வாரம் முருகக்கடவுளுடைய துணையால் இன்னல்கள் யாவும் நீங்கும். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்கு லாபத்தில் இருக்குது. செவ்வாய் திரிகோணத்தில் இருக்குது, பரவாயில்ல. சனி வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. உங்கள் நிலை உயர்ந்து காணப்படும். ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்கள், எதிர்ப்புகள் அடங்கும். உங்களுடைய நிலைப்பாடு வேகம் எடுக்கும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். விவசாயத்திலையும் வியாபாரத்திலையும் வேலையில் புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற காரியங்களுக்கான முயற்சிகள் இருக்கான குரு நல்ல இடத்தில் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் தாமதப்படும். தடைபடாது, தாமதப்படும். வெளியூர் பிரயாணம் இருக்கு, ஆகாய மார்க்கமான பிரயாணம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் இருக்கும். ஏன்னா சனி 6க்கு வக்ரம் இருக்கும்போது அந்த மாதிரி வெளியூர் வெளிநாடுலாம் போயிட்டு வர்றது, மேற்படிப்புக்கான முயற்சி இருக்கும். ஆக உங்களுக்கு இந்த வாரம் எடுக்கிற முயற்சி கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அம்மன். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் லாபத்துக்கு வந்திருக்கு, ஆனால் பகை பெற்றிருக்கு. 10ல் சுக்கிரன் இருக்குது. இந்த 8ல் இருக்கிற செவ்வாய் உடல் அசதி, சோர்வு, கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். கண் எரிச்சல் கொடுக்கும். இதிலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்த பார்க்கும். ஆனால் சனி 6ல் இருக்குது, வக்கரமாக இருக்குது. இருந்தாலும் அந்த இடம் மோசம் இல்லை. குரு நல்ல இடத்துல இருக்குது, 9ஆம் இடத்துல குரு இருக்குது. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அதை அப்படி எல்லாத்துக்கும் எடுத்துக்க முடியாது. எப்படின்னா வேகமான செயல்பாடுகள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் இப்போ திருமணம் போன்ற காரியங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், வீடு ரெனோவேஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி. அதே மாதிரி புதுசாக வீடு கட்டியிருந்தால் புண்ணியார்ச்சனைக்கான முயற்சிகள், அதுக்கான வேலை. குடும்பத்தில் சுபகாரியத்துக்காக பத்திரிக்கைலாம் கொடுக்கறது. அப்படி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், புதிய பதவிகள் சேர்றது, வழக்கில் வெற்றி, எதிர்ப்புகள் குறையிறது, ஏமாற்றங்களில் குறையிறது, பிறகு உங்களை ஏமாத்தினது நிற்கிறது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது. அதனால் சில பேரை விட்டு, கெட்டவங்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிறது, உறவுகள் உங்களை பாராட்டுறது, மதிக்கிறதுன்னு இருக்கும். உங்களுடைய நிலை உயர்ந்து காணப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் ஞாயிறு திங்கள்
யார் எது பேசினாலும் உடனே பதில் சொல்லாமல் யோசித்து பதில் சொல்லணும். அது நல்லது, நீண்ட நாளைக்கு நல்லது. ஒரு ஒரு பொருளே வாங்குகிறோம், அவங்க வாயில் சொல்கிறது 200ங்கிறது 400, 400ங்கிறது 200ன்னு கேட்கும் காதுக்கு. 5000ங்கிறது 10,000, 10,000ங்கிற 5000 கேட்கும். நாம் அதை படிக்கணும். வேகத்தில் சில சமயம் அந்த சந்திராஷ்டமத்தில் படிக்க மாட்டோம். ஒன்று நம்ம ஏமாந்துட்டு வந்துடுவோம், இல்லைன்னா நம்ம கம்மியாக கொடுத்துட்டு வந்துட்டோம், நம்மளை ஏமாத்துக்காரன்னு அவங்க நினச்சிக்குவாங்க. அதாவது தேவையில்லாமல் நல்லவங்கள கெட்டவங்கன்னு நினச்சிக்குவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க எனக்கு தெரியும். அந்த வகையான நிலையில் இந்த சந்திராஷ்டமம் ஞாயிறு திங்கள் மட்டும் எதிலும் கொஞ்சம் அவசரப்படாமல், பதட்டப்படாமல், யோசித்து நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக ஆஞ்சநேயர், என்றும் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர். அவரை வழிபடும்போது அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி திரிகோணத்தில் இருக்குது. புதன் 10ஆம் இடத்துக்கு போயிருக்கு, பரவாயில்ல. சந்திரன், செவ்வாய், புதன் கொஞ்சம் சாதகம் இருக்காது. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கணும். ஏன்னா சந்திரனோட குருவும் அஷ்டமத்தில் தான் இருக்குது. இப்போ குருவும் அஷ்டமத்தில், சந்திரன் அஷ்டமத்தில், 2 முக்கியமான கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்கும்போது ஒரு யோசித்து செயல்படணும், நிதானித்து செயல்படணும். குரு திசையோ சந்திர திசையோ நடப்பிலும் இருந்ததுன்னா அந்த திசாநாதனே அஷ்டமத்தில் முடங்கும்போது அந்த திசையினுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போது நம்ம யோசித்து நிதானித்து விதியை மதியால் வெல்றது எப்படின்னா, அறிவாற்றலால் நம்மளுடைய செயல்பாடுகளை சரி பண்ணிக்கிறது. அப்படி போய்க்கணும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. ஞாயிறு திங்கள் நல்லாயிருக்கு. வெள்ளி, சனி, வியாழன் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்களை கொடுக்கும். வியாழன் பகல் பொழுதை விட இரவு பொழுதுலேருந்து சாதகமாக இருக்குது. வியாழன் பகல் பொழுது வரைக்கும், செவ்வாய் புதன் வியாழன் பகல் பொழுதும் கொஞ்சம் கவனம் அவசியம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு பிரம்மாவுக்கு தாமரத்தண்டு தெரியல, பிரதோஷ வேலையில், சாயங்கால வேலையில் நீங்கள் அதில் வளர்பிறை பிரதோஷம் கிடைச்சா பரவாயில்ல, இந்த வாரம் கிடைக்காதுனாலும் ஒவ்வொரு நாளும் 4 to 6 பிரதோஷ வேலை இருக்கும். அந்த நாளில் நீங்கள் தீபமேற்றி வழிபடுறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும். உங்களுடைய காரியம் வெற்றி கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல வலு, எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு. பொதுவாக பிறப்பு ஜாதத்துலேயும் கோச்சாரத்துலேயும். சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்குது. சுக்கிரன் நிறைய பேர் அஷ்டமத்தில் இருந்து நல்லா இருக்கிறது பார்த்துருக்கேன். 8ல் சுக்கிரன், 12 சுக்கிரன். ஆனால் அங்கே 8ல் இருந்து அந்த புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மிகுந்த அதிர்ஷ்டம். பிறப்பு ஜாதத்துக்கு சொல்கிறேன், விருச்சிக லக்னமாக இருந்து. இப்போ கோச்சாரத்துக்கு புதன் 8 குடையவன் 9ல் இருக்குது. 8 குடையவன் 9ஆம் இடத்துல இருந்தால் கெட்ட பலன் நடக்காது. கடவுளை இந்த கெட்ட பலன் நடத்தாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவார். 5ல் ராகு இருக்குது. கொஞ்சம் குழப்பம் இருக்குது. குழந்தைத்தனமாக இன்னசென்ட்டாக சில சமயம் நடந்துக்குவீங்க. பூர்வீகத்தில் பெரிய பலன் இல்லைன்னு கொஞ்சம் இடமாற்றத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த வாரம். அதுக்கான அழைப்புக்கெல்லாம் போவீங்க. ஒரு வளைகாப்பு, ஒரு சீரு, ஒரு காது குத்து, ஒரு திருமணம் போன்ற நிலைகள், இப்படி இதுக்கான செயல்பாடுகள் இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இருக்குது. வருமானம் கொஞ்சம் கூடும். தொழிலில் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இது இடம் வீடு விலை கொடுத்து வாங்கலாம். வாகனம் கூட புதுசாக எடுக்கிற யோகம் இருக்குது. திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா. கல்வியில் விரும்பத்தகுந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு முருகக் கடவுள். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்குது.
6ல் குரு அவ்வளவு சிறப்புக்குரிய இடம் இல்லை. பணப்பற்றாக்குறை, காரிய தடை தாமதம், எதிர்ப்புகள், எதிரிகளுடைய சூழ்ச்சி, இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்ய பார்க்க. உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க பார்க்க. சுபகாரியம் கொஞ்சம் தள்ளி போக பார்க்க. ஆனால் சனி கிரகத்தினுடைய வலு இருக்குது, அதுவும் வக்கரமாக இருக்குது. செவ்வாய் 5ல் மோசம் இல்லை. புதன் 7 கூடயும் 8க்கு போயிருக்கு. ஆக இந்த வாரம் ஓரளவுக்கான பலன்கள் இருக்குது. சந்திரன் அஷ்டமத்துக்கு வராது, ஆனால் இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த நற்பலன்களுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆக இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்படணும். கடின உழைப்பு தேவைப்படும். அதாவது இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணுமா, இவ்வளோ வசதியாக இருந்துட்டு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆமாங்க, அதனால் என்ன இருக்குது, மனுஷங்க செய்ய வேண்டிய வேலையை மனுஷங்க செய்யலாம். இந்த உலகத்தில் மழையே பெய்யலின்னு வச்சுக்கோங்க, பூமியே விளையிலன்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டுக்கே எதுவும் வழியிலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாமே சமந்தான். பூமி மதிப்பு இருக்காது, நகை மதிப்பு இருக்காது, பதவி மதிப்பு இருக்காது, எது அழகு மதிப்பு இருக்காது, கல்வி படிப்பு கூட மதிப்பு இருக்காது, அது கூட மதிப்பு இழந்துடும். உணவு இருந்தால் மட்டும்தான் எல்லாமே மதிப்பு இருக்கும். உயிரோடு இருந்தால் தானே எல்லாம் மதிப்பு இருக்கும். உயிரோடு இருக்கணும்னா உணவு முக்கியம். அந்த உணவுக்குரிய விஷயங்களில் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுகளை உற்பத்தி பண்ணுறதும் அதை வியாபாரம் பண்ணுறதுமான செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எதிர்காலத்தில் சந்ததிகள் விருத்தியாகும். இல்லாட்டி இப்போ எப்படிங்க, வியாபாரத்துக்காக விதைகளே இல்லாத மரத்தை போட்டு முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி குழந்தை வாய்ப்புகளும் வருங்காலத்தில் இல்லாமல் ஏதோ விந்தணுக்கள் வெளியிடத்தில் எடுத்து வச்சு அதை எடுத்து கொடுத்து குழந்தை பிறக்கிற மாதிரி, இப்போ கல்கின்னு ஒரு படம் வெளியாகிருக்கலங்க, அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். நானும் கூட கடைசி மனிதர்கள்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். அதில் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் மனுஷனுடைய நிலைப்பாடு, தற்கால நிலை. பணம் மட்டும்தான், பணம் பெருகிடுச்சு, அதே இடம்தான் இருக்குது, அதே மனுஷன்தான் இருக்கான், அதே ஊர் தான் இருக்குது, பணம் தான் பெருகிருச்சு. 10 ரூபா இருக்கிற இடம் 10,000 மாறிடுச்சு, 10 கோடி 100 கோடியே மாறிடுச்சு. இவ்வளோ தான். அதில் மட்டும் நமக்கு மகிழ்ச்சி வந்துடாது. அதனால் கொஞ்சம் எதிலும் நீங்கள் இந்த சமயம் இப்படி இருக்குன்னா இப்படி சொல்லிட்டாரு, நம்மளுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ ராசி பலனில் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன்னா அவங்க எங்கூட என்னை பார்த்து நல்லா பேசுவாங்க. அந்த வாரம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்ததுன்னா ஒரு சில பேர் பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்படி கூட மனுஷங்க இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உள்ள நிலைமை இருட்டுன்னு தானே சொல்லணும். ஆக இந்த வாரம் கொஞ்சம் இருட்டில் நிலா வெளிச்சத்தில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திருடங்க இருப்பாங்க இருட்டுக்குள்ளே, மிருகங்கள் வெளிப்படும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு பயணப்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். எச்சா சம்பாதிக்காட்டியும் இருக்கிறது சம்பாதிச்சதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையான நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு பகீரத பிரயத்னத்தினால பலன்கள் உண்டாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள் 9 சுற்று வலம் நவதானியம் போட்டு வழிபடலாம், நவகிரக ஹோமம் பண்ணலாம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி பகவான். சனி வக்ரமாக இருக்கு. 7.5 சனி ஜென்மத்தை விட்டு போய் இப்போ வக்ரத்தில் இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் குரு அற்புதமான இடத்துல இருக்குது. குருவை சந்திப்பீங்க. நீங்கள் கலைகளுக்குரிய அமைப்புள்ளவங்க மகர ராசிக்காரங்க. நாடகம், நாட்டியம், சினிமா, இந்த மாதிரி துறை சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி சேனல்கள், யூடியூப் சேனல்கள், கதை எழுதுறது, மியூசிக் போடுறது, பாடுறது, இதெல்லாம் உங்களுக்கு வரும். டான்ஸ் எல்லாம் வரும். மாடலிங், அழகு சாதன பொருட்களை விற்கிறது, டெக்ஸ்டைல்ஸ், அது நவீன ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள். அது ஆக நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கானவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள், இது உங்களுக்கு தோணும். இந்த ஸ்வீட்டு அந்த மாதிரி இருக்கிறது, மனம், நறுமணம், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாகனத்துறை வரும். சுக்கிரன் தான் இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு யோகன். இப்போ சுக்கிரனோட நிலைப்பாடு உள்ள விஷயங்கள் எது எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். அரசியலில் நிறைய பேர் இருக்கீங்க. ஆக இந்த குரு நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்குரிய வாய்ப்பு.
இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் எடுக்கிறது, அப்போ அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் கொடுக்கும். ஜுவல்ஸ், அதாவது ஆபரணங்கள், ஆடைகள், நிறைய விரும்பிய ஆடைகள் எடுக்கிறது, வெளியூர் சுற்றுலா போயிட்டு வர்றது, இதுக்கான சந்தர்ப்பங்கள், அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஆனாலும் சனி வக்ரமாக இருக்கிறனால போக்குவரத்து, பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் தான் சனி இருக்குது, அதில் வக்ரத்தில் இருக்குது. ராசியில் சனி இருக்கிறது கடலில் அலை வந்த மாதிரி, வக்ரமாக இருக்கிறது பேரலை வந்த மாதிரி. கொஞ்சம் சிரமங்கள் அதிகம் காட்டு. எப்போவுமே ஜென்மத்துக்குள்ளே வக்ரமாகும்போது ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே வக்ர புத்தி அப்படின்னு. அப்படி வக்ர புத்தி கொண்டவங்க உங்களை அணுகுவாங்க. அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதுலேயும் வக்ரமா அப்படின்னா, வக்ரம்னு நம்ம இயல்பாக சொல்கிறோம். அந்த வக்ரம் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள். அப்போ எதிர்மறை சிந்தனைகள், நேர்மறை இல்லாமல் எதிர்மறை சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நிலைகள், அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கொடுக்க பார்க்க. குரு நல்ல இடத்துல இல்லை, இன்னும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்குது, துணிச்சல் இருக்குது, எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு. துணிச்சலில் கண்டாவே துன்பம் விரண்ட ஓடிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வர்ற சிரமங்களை நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க, வெல்வீங்க. அதுக்கான ஆற்றல் இருக்குது. அதுக்கு சுக்கிரனோட போக்கு சப்போர்ட் பண்ணும். சந்திரன் இந்த வாரம் போகிற பாதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆக இந்த வாரம் விதியை மதியால் வென்று வாழக்கூடிய நேரம் இருந்தாலும் செலவுகள் கூடுதலாகும். செலவுகளை கொஞ்சம் கையை நாமி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக பண்ண வேண்டிய செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. கொஞ்சம் சிக்கனமாக பண்ண வேண்டிய காலம் மிக்கணம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு 3ஆம் இடத்துல இருக்குது. அந்த இடம் அவ்வளோ சிறப்பில்லை. 3-4 விட 5 தான் பெஸ்ட்டு. சனி வக்ரத்தில் இருக்குது, விரயத்தில் இருந்தாலும். எப்பவுமே 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே 7.5 சனி இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. உடலசதி சோர்வு இருக்கும், சில எதிர்ப்புகள் இருக்கும், ஆனால் சுப நிகழ்வுகள் நடக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுத்துறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா குரு நல்ல இடத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் சனி 7.5 சனியாக இருக்கும்போது இந்த டெபாசிட் எல்லாம் செலவாகும். நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம், அதை எடுத்து செலவு பண்ணுறது. இப்போது ஆபரணங்களை மாற்றி அமைக்கிறது, வீடு ரெனோவேஷனில் மாற்றி அமைக்கிறது, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது, இப்படி கொஞ்சம் கடன் வாங்கி சொத்து வாங்கிறது, இப்போ மெஷினரிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இப்படிலாம் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்படணும், விசாரித்து செயல்படணும். ஏன்னா சில சமயம் 7.5 சனியில் திடீர் முடிவுகள், அவசர முடிவுகள் நமக்கு நஷ்டத்தை கொடுத்துரும், கஷ்டத்தை கொடுத்துரும், அது மன கஷ்டத்தையாவது கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அதே 60 வயசுக்கு மேலே 90க்குள்ள உங்களுக்கு வயசு இருந்ததுன்னா சம்பாதிக்கிறத பற்றி சொல்ல மாட்டேன், வருமானத்தை பற்றி சொல்ல மாட்டேன், ஆரோக்கியத்தை பார்த்துக்கின்னு தான் சொல்லுவேன். ஜீரணத்தன்மை குறையும், குடும்பத்தில் இருக்கிறவங்கள மதிக்க மாட்டாங்க, செலவுகள் அதிகரிக்கும், உங்கள் பேரில் உள்ள சொத்தை கேட்பாங்க, குழந்தைகள் மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. இப்படி தான் இருக்குது. உடலும் ஒத்துழைக்காது, உடனிருப்பவர்களும் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆக கையை நாம்பி பிடிச்சிக்கணும், அது சாணக்கியமாக செயல்படணும், ஏமாந்துடக்கூடாது. இந்த சமயத்தில் 60 to 90 இருந்தால் ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும். அனுதினமும் டெய்லியும் இறை வழிபாடு இருக்கணும். கிரக பலவீனம் ஏற்படும் போது தெய்வ பலம் எடுத்துக்கணும். வருஷ தடவையாவது ஜென்ம நட்சத்திரத்தில் மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணிக்கணும். அதில் முக்கியமாக ரேவதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பண்ணிக்கணும். ராகு திசை நடக்கும், அது 7ஆம் திசையாக இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அறுவை சிகிச்சைக்குரிய வாய்ப்புகளை கொடுத்து உறவுகள் பகைக்க பார்க்கும். ஆனாலும் நல்ல அந்த கிரகம் லக்கணத்துக்கு யோகராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முழுமையாக ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஏழரை தாக்கம் குறையிறதுக்கு டெய்லி நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றி வைக்கலாம். ஒரு வருடம் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வரலாம். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம். காகத்துக்கு தயிர் சாதம் வைக்கிறத விட மனுஷங்களுக்கு கொடுக்கலாம். ஆக வழிபாட்டில் முக்கியமாக பைரவரை கும்பிட்டாலும் சனி கிரக பாதிப்பு நீங்கள், ஏன்னா அவர் சனிக்கு குரு, சனியோட குருவை நீங்கள் வழிபடும்போது பலவீனம் அகலும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.